ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெய்ஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய ட்ரிப்பில் செகண்ட் டே தேர்ட் டே வந்து எனக்கு எப்படிலாம் போச்சு அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பெருசாக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியல. பிகாஸ் அந்த மொமெண்ட்டை வந்து நான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருசாக வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கலை. ஸோ வாங்க குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மார்னிங் எழுந்தோடனே, இது வந்து ஐ திங்க் செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். மார்னிங் எழுந்தோடனே வந்து வெளியில் பார்த்தோன்னே நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் நைட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்ததுனால எனக்கு அங்கே வியூ எப்படி இருக்கும் அப்படின்லாம் சுத்தமாக தெரியல. பட் காலைல எழுந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தது ரொம்ப ஒரு மாதிரி வில்லேஜ் தான் அது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே அங்கே எல்லாமே வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய ஆயில் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான். அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு அங்கேயே ஒரு குட்டி ஹோட்டல், குட்டியாக இருந்துச்சு, வில்லேஜ்லலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். நைட் மட்டும்தான் அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். ஸோ அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பிளான் வந்து என்னவாக இருந்ததுன்னா, எலிஃபென்ட் பார்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். பிகாஸ் ருத்ரனுக்காக. ஆனால் வந்து கொஞ்சம் மழை இருந்ததுனால வந்து ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துலேயே வந்து இந்த ஃப்ளவர் கார்டன் சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்க அந்த மாதிரி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ருத்ரன் எல்லாருமே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் வந்து நிறைய மழை வந்துக்கிட்டே இருந்ததுனால மொபைலை வச்சு எடுக்க முடியல. ஸோ சம் கிளிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து எலிஃபென்ட் பார்க் போனோம். பட் அங்கே எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே கொஞ்சம் சொதப்பல் நடந்துச்சு. டிக்கெட் வாங்கிட்டு எலிஃபென்ட் சவாரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். பட் ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சவுண்ட் போட்டால் வந்து எக்கோ அடிக்கும், அதனால் இதுக்கு வந்து எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பட் வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. போட்டிங் பிளேஸும் இருந்தது. பட் போட்டிங்லாம் ரொம்ப அதிகமாக போனதுனால எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேயுமே வந்து சம் கிளிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்புனோம் அங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஜீப் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புனோம். ஸோ அந்த மாதிரி மார்னிங் தான். ஸோ லாஸ்ட் டே வந்து எங்களை ஜீப் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதாவது கொஞ்சம் நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து கொஞ்சம் டாப்புக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி. பட்டு ஸ்மூத்தாகவே அங்கே உட்காந்துட்டு போக முடியல. பிகாஸ் அங்கே ரோடெலாம் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து ஜீப்பில் கூப்பிட்டு போயிருந்தாங்க. பட் சாங்லாம் போட்டு ரொம்ப அந்த வியூவை வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே அந்த மாதிரி போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரைடு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த வெஜிடபிள்ஸ் கார்டன் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா பீட்ரூட், கேரட், அப்புறம் வந்து காலிஃப்ளவர், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தான் என்ன தான் வில்லேஜ் சைடு நம்ம இருந்தாலும் நம்ம வில்லேஜ்லேயே நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்குறது இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே தான் நான் இதெல்லாம் பார்த்தேன் சொல்லப்போனால். இந்த வீடியோஸில் பார்க்குறதோட சரி. பட் இப்போ தான் நான் வந்து நேரில் இதெல்லாம் பார்த்தேன். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே சொல்லவே தேவையில்லை, நமக்கு வந்து கார்னர்லலாம் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து ஜாம்லாம் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் ப்ளஸ் வந்து ஒயின், அப்புறம் வந்து ஹனி, இது 3 வந்து அங்கேயே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். அப்புறம் வந்து கேரட் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களுக்கு அது வந்து இது பண்ணி கொடுத்தாங்க, ஒடிச்சு கொடுத்தாங்க, பிடுங்கி கொடுத்தாங்க. ஸோ கேரட் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டோம். நான் வந்து இது ஏதோ ஒரு கிழங்கு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது வந்து காலிஃப்ளவர். அதை வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேனே. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலி.
ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ரசிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ கேரட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து அது இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நமக்கு இங்கே கிடைக்கிறத விட. பிகாஸ் அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அங்கேயுமே வந்து சம் கிளிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்புனோம். ஸோ ஜிப் ரைட் போயிட்டுருக்கும்போதே அங்கே இடையில வந்து ஒரு பிளேஸில் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அப்போ இந்த அண்ணா வந்து கீழே போயிட்டு இந்த ஃப்ளவரை வந்து பறிச்சுட்டு வந்தாங்க. நான் ஏதோ சும்மா கீழே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பள்ளத்தில் இறங்கி இந்த ஃப்ளவரை வந்து பறிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஊட்டி ஃப்ளவர், இது வந்து வாடவே வாடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து அங்கே குட்டி குட்டியாக ஒயிட்டாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து காட்டுவாசிகள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற இடமா. அவங்கள வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான், நம்ம யாருமே அங்கே அலௌடு இல்லை. அங்கே இருக்கிறவங்களே வந்து அவங்க அங்கே போகிறதுக்கு வந்து அலௌடு இல்லையா. பட் அவங்க வந்து இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஃப்ளவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஊட்டி போனப்போ இந்த ஃப்ளவர் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. அது வந்து எனக்கு ஞாபகம் இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ் வந்து டாப்புக்கு போயிட்டோம். நாங்கள் ஜீப்பை கொண்டு போய் நல்லா சர்றன்னு நிறுத்தினாங்க. கொஞ்சம் ஃபியர் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயும் வந்து நல்லா வியூ வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் தடுமாறுனா அவ்வளோதான், அந்தாண்ட விழ வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, சூப்பராக வந்து ரசிச்சுட்டு சம் கிளிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த கார்னரில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ பட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் நிறைய வீடியோஸ்லாம் வந்து கவர் பண்ணலை. பிகாஸ் வீடியோஸ் எடுக்கிறதுனாலே அதுலேயே எனக்கு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். என்னால் வியூவை வந்து ரசிக்க முடியாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் தான், கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த போகிற பிளேஸுமே வந்து கரெக்டான வே இல்லை. அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் அந்த சைடு விழ வேண்டிதான். ஸோ ஒரு சில இடத்துல நல்லா இருந்தது, ஒரு சில இடத்துல பள்ளமாக இருந்துச்சு. இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. கால்லாம் வந்து ரொம்ப பெயின் எடுத்துக்கிச்சு, அந்தளவுக்கு வந்து கூலிங்காக இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஒரு கார்டன் மாதிரி வந்திருந்தோம். அங்கே வந்து ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஜூன் ஜூலையில் தான் வந்து சீசன் அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வந்து கொஞ்சம் பழமாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் கொஞ்சம் காயாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நான் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தேன் அங்கே. ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் காஸ்ட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நமக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனாலையா என்னன்னு தெரில, கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒயின் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து ஃப்ரெண்டுக்காக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்ட்ராபெரியும் வாங்கியிருந்தேன். ஏன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ருத்ரனுக்கு ஸ்ட்ராபெரின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜீப்பில் போகும்போதே காலி பண்ணிட்டான் அவன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவன் லைக் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து எப்படின்னா, நாங்கள் ரொம்பலாம் லாங்காக போகலை. அங்கெல்லாம் வந்து ஷாப்ஸ்லாம் இருந்தது, பட் நாங்கள் அங்கே போகலை. ஏன்னா டயர்ட் ஆகிடுச்சி, பஸ்ஸுக்கும் டைம் ஆகிடுச்சி. நாங்கள் ஆக்சுவலி மேலேருந்து கொஞ்சம் கீழே மூணார் வந்து இறங்கிட்டுருக்கோம். அந்த வட்டவடாலேருந்து மூணார் இறங்கிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். டேம் வந்து கொஞ்சம் நேரம் நான் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். தேயிலை ஃபேக்ட்ரிலாம் போனோம், பட் என்னால் எல்லாத்தையும் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. பிகாஸ் வந்து 3rd டே அங்கிறதுனால என்னால் நிறைய வந்து ஷூட் பண்ண முடியல. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு தம்பியெல்லாம் வச்சுக்கிட்டு. அருண் தான் வச்சுருந்தாங்க, பட் கொஞ்சம் எனக்குமே டயர்ட் ஆகிடுச்சு. 3rd டேக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. மேக்ஸிமம் 3rd டே தான். ஸோ 1 இயர்க்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு குட் ஐடியான்னு சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். பிகாஸ் நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டு வேலை, ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட்காக இருந்திருக்கும், ஒர்க்கு, ஆஃபீஸ் போகணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கும்.
இருக்கும், நிறைய பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், ஸோ பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இந்த மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு 2-3 டேஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ எஸ், எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.